எல்லாருக்கும் வணக்கம். ஆசியாவின் மிகப்பெரிய மற்றும் உலகின் 3வது பெரிய குடிசை பகுதியாக மும்பையின் தாராவி உள்ளது. ஆங்கிலேயர் காலத்தில் உருவான இதன் வரலாற்று பின்னணியில் 2 காரணங்கள் கூறப்படுகின்றன. இதில் ஒன்றாக 1896இல் உலகம் முழுவதிலும் பல உயிர்களை பறித்த பிளேக் நோய் தமிழகத்திலும் பரவியது. இதில் ஏற்பட்ட உயிரிழப்புகளால் மக்கள் இடம்பெயரத் தொடங்கினர். தமிழகத்தின் வட மாவட்டங்களில் இருந்து புறப்பட்ட தமிழர் குடும்பங்கள் மும்பை புறநகர் வந்து தங்கியுள்ளன. அப்போது தாராதேவி கோயில் அங்கிருந்ததால் தாராதேவி பகுதி என்று, பிறகு தாராவி என்றும் அப்பகுதி அழைக்கப்பட்டது. இன்னைக்கு நிகழ்ச்சியில் தாராவி குடிசை பகுதி பற்றின சில முக்கியமான தகவல்களை தான் நாம் பார்க்க போகிறோம். வாங்க இன்னைக்கு நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். ஆங்கிலேயர் ஆட்சியில் அங்கு 24 மணி நேரமும் சாராயம் காய்ச்சப்பட்டுள்ளது. சாராயத்திற்கு மராத்தியில் தார் என பெயர். இதன் அடிப்படையில் தாராவி என பெயர் உருவானதாகவும் கூறப்படுகிறது. அந்த சமயங்களில் அங்கு தமிழர்கள் தோல் பதனிடும் தொழில் செய்துள்ளனர். இந்த 2 கருத்துகளிலும் தாராவி தமிழர்களால் அமைந்த பகுதியாகவே கருதப்படுகிறது. சட்டப்பேரவை தனி தொகுதியாக உள்ள தாராவியை மையப்படுத்தி மகாராஷ்டிராவின் அரசியல் எப்போதும் சுற்றி வருவதை நம்மால் உணர முடியும். தாராவியை அடுக்குமாடி வீடுகளாக மாற்றும் திட்டத்தை கடந்த 2000 ஆண்டு முதல் ஒவ்வொரு அரசும் அறிவித்து அதற்கான டெண்டர் விடுகின்றன. ஏதாவது ஒரு காரணத்தால் அது தொடர்ந்து ரத்தாகி வரும் சூழல் உருவாகியுள்ளது. இறுதியாக பாஜக தலைமையிலான மகா யுதி கூட்டணி சார்பில் ஏக்நாத் ஷிண்டே முதல்வரானவுடன் முதல் பணியாக தாராவிக்கு டெண்டர் விடப்பட்டது. இந்த டெண்டரை அதானியின் நிறுவனம் சுமார் ரூபாய் 20,000 கோடிக்கு 2023 நவம்பரில் எடுத்தது. ஆனால் இதில் வெளிப்படைத்தன்மை இல்லாததால் இந்த டெண்டரை தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ரத்து செய்வோம் என மகா விகாஸ் அகாடி கூட்டணி அறிவித்தது. இதனால் தாராவியில் அதானியின் திட்டம் தொடர மகாராஷ்டிராவில் மகாயுதி கூட்டணி ஆட்சியில் தொடர்வது அவசியம் என்ற நிலை உருவானது. மாறாக மகாயுதி ஆட்சி பறிபோனால் அதானியின் திட்டம் ரத்தாகிவிடும் என்ற அச்சம் மகாராஷ்டிர தேர்தல் களத்தில் முக்கிய பேசு பொருளாக பேசப்பட்டது. தாராவி மக்கள் தொகை சுமார் 10 லட்சம் என கணக்கிடப்பட்டுள்ளது. 550 ஏக்கரில் அமைந்த தாராவியின் மராட்டிய தலித்துகளுக்காக கெய்வாட் சமூகத்தினர் அதிகம் உள்ளனர். 2வது எண்ணிக்கையில் தமிழர்களும் அடுத்து முஸ்லிம்களும் உள்ளனர். இதன் சுமார் 80% மக்கள் பொது கழிப்பறைகளை பயன்படுத்தும் நிலை உள்ளது. வெறும் 100 சதுர அடி குடியிருப்பில் 6 முதல் 10 பேர் வசிக்கின்றனர். கூலி தொழிலாளர்கள் அதிகம் வாழும் இப்பகுதியில் இருந்து உயர் அதிகாரிகளானவர்களும் உண்டு. சுமார் 22,000 சிறு குறு மற்றும் நடுத்தர வகை தொழில் செய்பவர்களும் இங்கு வாழ்கின்றனர். தாராவி மக்களின் வாழ்க்கை பல மொழிகளில் திரைப்படங்களாக வெளியாகியுள்ளது. பல ஆஸ்கர் பரிசுகளை வென்ற ஸ்லம்டாக் மில்லியனர், ரஜினியின் காலா ஆகியவை இதில் குறிப்பிடத்தகுந்தவை. தாராவி குடிசை பகுதி பற்றின சில முக்கியமான தகவல்களை இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம பார்த்தோம். இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த காணொளியை உங்கள் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் பகிர்ந்துக்கோங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.